கிறிஸ்தவ வாழ்க்கைனா இந்த உயிர் தெழுந்த வாழ்க்கை. இந்த உயிர் தெழுந்த இயேசு அந்த சீடர்களுக்கு சொன்ன இந்த என்னதுன்னு சொன்னால், இந்த அபிஷேகம் வராமல் எவனும் எந்திரிச்சு என்ன செய்யாத போகாத. இது என்னைக்கு வருதோ அது வரைக்கும் நீ காத்துரு. இந்த வல்லமையை பெற்றுட்ட அப்படின்னு சொன்னால், இந்த நெருப்பின் ஞானசனம் உனக்கு வந்துச்சுன்னு சொன்னால், இது கிடைச்சிருச்சுன்னு சொன்னால், நீ இந்த உலகம் முழுசும் சாட்சியாக இருப்பாய். கைதுகளை பார்ப்போம். நல்லா தான் இருக்கிறோம், நல்லா தான் கோயிலுக்கு போகிறோம், பக்தியாக போகிறோம், பைபிளை பாருங்களேன். சபைக்கு போகிற மக்களுடைய பக்தியெல்லாம் குறையே சொல்ல முடியாது. மக்களை நான் குறை சொல்ல வரலங்க. மக்கள் அந்த போதகர்கள் காட்டக்கூடிய வழியில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த போதகர்கள் கடவுளிடத்திலே வழிகாட்டாமல், கடவுளிடத்திலே கொண்டு நம்மளை சேர்க்காமல், மதத்துக்கு நம்மளை வழிகாட்டி மதத்திலே சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இதை வைத்து பிழைத்து கொண்டிருக்கிறார்கள். விளங்குதுங்க? ஒரு நிலையிலே சொல்லுங்களேன், நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். அதனால நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிக்கணும். நான் இன்னை வரைக்கும் நான் என்ன செய்கிறேன்னா, என் வாழ்க்கையில் தான் என்ன தேவைனாலும் சரி மேலே தான் பார்ப்பனே தவிர, இன்னொன்று இன்னைக்கு தம்பி பார்த்திபன் கொண்டாந்து கொடுத்துட்டான், இன்னொருத்தங்க கொண்டாந்து பிறகு இன்றைக்கி சாப்பாடு போடணுமா, நான் உதவி பண்ணுறேன், நான் ரூபா தரேன்னா வேண்டாம் தம்பி கொடுத்துட்டான் அப்படின்னு இன்னொருத்தர் கொடுத்தா நிச்சயம் மாட்டேன். அதேமாரி நான் வீடுகளுக்கு ஏதாவது கூட ஜெவமான இடத்துக்கு போகிற நேரம் இருந்தாங்க காணிக்கைன்னு கொடுத்தா சொல்லுவேன். பெட்ரோல்லாம் போட்டு தான் வந்திருக்கிறேன். ஆண்டவர் என்ன கொடுத்தது, நான் ஊழியம் செய்வது, நற்செயல்களை செய்வது என் மேல் விழுந்த கடமை. கைதுகளை பார்ப்போம். அப்போ இந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்க பார்ப்போம். யோவான் 14வது அதிகாரம் 2-3 வசனத்தை மறுபடியும் வாசிங்க. என் பிதாவின் வீட்டில் நல்லா கவனிச்சுக்கோங்க. இயேசு ஏன் உயிர்த்தார், ஏன் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், ஏன் இந்த இயேசுவை நாம் விசுவாசிக்கணும், ஏன் இயேசுடைய வார்த்தையின்படி வாழணும், இயேசுடைய பாதத்தில் ஏன் காத்திருக்கணும்னு சொன்னால், நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். இதை இந்த பாஸ்டர்கள் என்ன செய்ய மாட்டாங்கன்னா சொல்ல மாட்டாங்க, போதிக்க மாட்டாங்க. நீங்க நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு ஆவியானவர் இதை என்ன செய்றாரு, இன்னைக்கு நீங்க இந்த உலக வாழ்க்கையை விட்டுருங்க. இந்த உலக வாழ்க்கையில நீங்க ரொம்ப கவனம் செலுத்தாதீங்க. கடவுள் நமக்கு ஒரு வாழ்க்கையை தயார் பண்ணி வச்சிருக்கிறார். இன்னைக்கு நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைய, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைய, விசுவாசிகள் தேவனுக்கு எல்லாத்தையும் இழந்து தேவனை கடவுளாக அவரை செல்வமாக சொத்தாக கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், உங்களுடைய வீடு, உங்களுடைய ராட்சியம், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய உணவு, உங்களுடைய பயணம் எல்லாமே இந்த உலகம் காட்டுகிற வழி அல்ல, உலகத்தில் மக்கள் வாழ்கிற வழி இல்லை, நம்முடைய வழி தனி வழி. கைதிகளை பார்ப்போம். நம்ம பேச்சுகள் தனியா இருக்கணும். நான் யாரு தெரியுமா, யாராவது என்ன யார்கிட்ட மிரட்டிட்டு இருக்கிற, இந்த உயிருக்கு பயந்தவங்க நாங்கள் இல்லை. ராஜாக்கள், பிரபுகள் அன்னைக்கு அந்த மக்கபே ஆரம்பத்தில் அந்த தாயை பன்னிக்கறியை திங்கலைன்னா உன்னை காலி பண்ணிடுவேன். நம்ம புனிதர்களுடைய வரலாறு எடுத்து பாருங்க. புனிதர்களை நீங்கள் இன்றைக்கி இந்த இதை வணங்கல் அப்படின்னா, அந்த 3 வாலிபர்கள் சொல்கிறாங்க தானியல் ஆரம்பத்தில், நான் நற்ற அந்த சிலையை நீ வணங்கலைன்னா உன்னை தூக்கி நெருப்பில் போடுவேன், நீ எங்கே வேணாலும் தூக்கி போடு, உனக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம். இந்த நெருப்பையும் உன்னையும் என்னையும் உண்டாக்கின கடவுள் எங்களுக்குள் இருக்கிறார், ஒளி வைத்திருக்கிறார். அவரை சேவிக்கிறவர்கள், அவர் எங்களை வழிநடத்துவார், அவர் இந்த நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றுவார். உனக்கு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், தானியலை தூக்கி சிங்க கோயிலில் போட்டுருவேன். நீ இப்போ என்ன செய்யணும், இந்த 3 வேளை உட்காந்து என்ன செய்யப்படும், நீ ஜெபம் பண்ணக்கூடாது, கடவுளை நீ என்ன செய்யக்கூடாது, என்ன தவிர வேற யாரையும் என்ன செய்யக்கூடாது, நீ எங்கே வேணாலும் தூக்கி போடு. நான் 3 வேளையும் என் ஆண்டவரோடு பேசுகிறதை என்ன செய்ய நிறுத்த முடியாது. கைதிகளை நல்லா கரங்களை தட்டி. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் பஞ்சாயத்து சொல்லுவாள், தபார் நான் சொல்கிறத நீ செய்யலை அப்படின்னா நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன். இங்கேயும் சில ஊழியக்காரங்க அப்படி சொன்னாங்க, ஏப்பா போறையா போ. சாமியார் அவங்கெல்லாம் மிரட்டினாங்க, இந்த கழுவுக்குள்ள பூரா மிரட்டினாங்க. நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் இது பண்ணலாம், நாங்களாம் வரமாட்டோம். அவங்க கூடி பேசுனாங்க, நம்மளாம் போகக்கூடாது, அரிசி வாங்கி கொடுக்கக்கூடாது, உள்ள செலவுக்கு பணமெல்லாம் கொடுக்கக்கூடாது, உதவி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிற நேரத்தில் அன்னைக்கு சொன்ன ஆண்டவரே,
இவங்களை நம்பி நான் வாழலை. இந்த இடத்துல நீ கொண்டாந்து வச்சிருக்கிறேன். இன்றைக்கும் சொல்கிறேன், கடவுள் கொண்டாந்து இந்த இடத்துல வச்சிருக்கிறதுனால நீ உட்காந்துருக்கிறேன். ஆனால் இந்த இடத்த ஆளுகை செய்யணும், இதை ஆவிக்கணும், எடுக்கணும்னு நினச்சி அத்தனை பேரும் போயிட்டான். இந்த உலகத்தை விட்டே போயிட்டான். நான் சொன்னேன், நான் போகிறப்ப விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு. எனக்கு இந்த இடம் தேவையில்லை. என்னைக்கு கடவுள் தான் சொத்து. அதற்கு எப்போ அடிக்கடி சொல்லலாம், இது இல்லை, இந்த புளிய மரத்தடியில் எங்கேயாவது ஒரு மரத்தடியில் வெட்டா வீதியில் உட்காந்து இந்த ஊழியத்தை செய்யணும், அங்கே போய் ஊழியத்தை செய்ய தயாராக இருக்கிறேன். கைதிட்டுக்கலாம். எதுக்குமே சபை, எதுக்குமே ஒரு கூடாரம்? உனக்கு வேணும்னா அந்த கூடாரம் என்ன செய்யட்டும், நீ தந்தால் இருக்கட்டும், இல்லைன்னா அவசியம். இதே மாதிரி நான் சொல்லுவேன். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் கடவுளை சார்ந்து வாழ்கிறீங்கன்னா உங்களை யாராவது மிரட்டினா போயிட்டு வா. ராணி எனக்கு சோறு குஞ்சு கொடுக்கணும், கவனிக்க மாட்டேன்னா தேவையில்லை. பேசலாம். நான் உங்களை பார்த்து நீங்கள் நான் சொல்கிற மாதிரி செய்யலைன்னா நீங்கள் இங்கே இருக்க முடியாது, நான் உங்களை பார்க்க மாட்டேன், உங்களுக்கு பண்ண முடியாது, போயா. நான் யாரை நம்பி வந்திருக்கோம்? ஹலோ, இது வரணும். ஏன்னா நான் படைத்த, எனக்காக இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்த, எனக்காக இரத்தம் சிந்திய, எனக்காக 3 ஆணிகளிலே தொங்கிய, என்னை மேன்மைப்படுத்த, உயர்த்த, ரட்சிக்க, பரலோகத்தை விட்டு மனுஷனாக இந்த பூமிக்கு இறங்கி வந்த அந்த ரட்சகரின் மீது கண்ணை பதிய வைத்திருக்கிறேன். அவரை நான் நம்பி இருக்கிறேன், அவரை சார்ந்து இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கிற நிறைய காதலர்கள், காதலிகள் இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, நீ நான் சொல்கிற மாதிரி செய்யலாமோ நான் உன்னை என்ன செஞ்சிடுவேன், போடா புண்ணாக்கு. ஹலோ, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்ன? வீடு தேவையில்லை, காடு தேவையில்லை, மனுஷன் உதவி. கடவுள் ஒன்று எனக்கு உதவியாக வச்சிருக்கிறார். கடவுள் உங்களை என்ன செஞ்சிருக்கான்னு கொண்டாந்து வச்சிருக்கிறாரு. நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் அவரை அறிவிக்க வேண்டும். அதே யோவான் நற்செய்தி வாசிக்க பார்ப்போம். 3வது அதிகாரம் 3வது வசனம். யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்க பார்ப்போம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே சத்தியமாகவே சத்தியமாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன். ஒருத்தன் என்ன செய்யணும்? மறுபடி இல்லைம்மா, விளக்குதா? சும்மா கோயிலுக்கு போனால் போதாது, ஒரு ஜெபக்கூடத்துக்கு போனால், கன்வென்ஷன் கூடத்துக்கு போனால் போதாது, ஓர்ச ஜெபக்கூடத்துக்கு போனால் போதாது. நீ அங்கே என்ன பண்ணணும்னா, ஒருவன் மறுபடி பிறக்கவே. அப்படின்னா என்ன? அப்போ தான் அந்த இவர் கேட்குறாரு, நிக்கேதேமு கேட்குறாரு. கீழே வாசி, யுத்தத்துலேருந்து வாசி. அதுக்கு நிக்கேதேமு, ஒரு மனுஷன் வயசாகி போச்சு, 60 வயசாகி போச்சு, 50 வயசாகி போச்சு, முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? மறுபடியும் அவன் தாயின் கற்பத்தில் பிரவேசித்து மறுபடியும் 2வது பிறக்க கூடுமோ அப்படின்னு கேட்கிறாரு. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாங்க. கை தட்டி நல்லா பார்ப்போம், நல்லா கரையை இல்லைங்களா? அங்கேயே சொல்றாரு, நீ எதில் பிறக்கணும்? ஜலத்தினாலும். அது ஞானஸ்தானம் ரொம்ப அவசியம். பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் அதை விட அவசியம். இதெல்லாம் இந்த சபையில் விட்டுட்டாங்க. இன்னொன்று நான் சொல்கிறேன், இந்த சபை இன்றைக்கி நடக்கக்கூடிய, அது பூசையாக இருக்கட்டும், ஓசை கூட்டமாக இருக்கட்டும், கன்வென்ஷன் கூட்டமாக இருக்கட்டும், முழுவதும் ஜெபமாக இருக்கட்டும், எந்த கூட்டமாக இருக்கட்டும், விடுதலை பெருவிழா என்ன பெருவிழாவாக இருக்கட்டும், அங்கே என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இவங்க ஒரு சிஸ்டமேட்டிக்கு இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, ஒரு இதை வச்சு கடவுளுக்கு காட்டு, ஆண்டவரே வாரும், வாரும் ஆண்டவரே வாரும், இறங்கும் ஆண்டவர் இறங்குகிறார், இறங்கட்டும், அடிச்சுட்டு போடுறாங்கடா. அப்படியெல்லாம் வரமாட்டார். உண்மையிலே நீ என்ன செய்யன்னு சொன்னால், காத்திருந்து கடவுளுடைய பாதத்தில் நேரத்தை செலவிட்டு, உமக்காக நான் நேரம் செலவிட தயாராக இருக்கிறேன். நீ வந்து என்ன பேசாமல் நான் எந்திரிச்சு போக மாட்டேன். நீ வந்து இந்த சரீரத்தை சரி பண்ணாமல் நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த இடத்த விட்டு என்ன செய்ய மாட்டேன். ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய இதயத்தை கடவுளுடைய பாதத்தில் ஊற்றி, இன்னொன்று, இன்றைக்கி நான் ஆண்டவரை சந்திச்சுட்டு தான் அந்த இடத்த விட்டு என்ன செய்வேன்.
ஹலோ, தனியாக தான் நீங்கள் உட்காரணும். இது சபையில் இது நடக்காது. என் வாழ்க்கையில் இப்படி சபைக்கு ஜெப கூட்டங்கள், எத்தனையோ கூட்டங்கள், கன்வென்ஷன் கூட்டங்கள், பாளையங்கோட்டையில் அந்த அந்த மைதானத்தில் என்ன கூட்டம் நடந்தாலும் அங்கே போயிடுவேன். வாரம் வாரம் போவேன். நாகப்பட்டினம் எங்கெங்கெல்லாம் முகாம் வைக்க எல்லா இடத்துக்கும் போவேன். இதில் இது பிரேயர்களில் வர்றதுக்கு முன்னாடி ஆர்சியில் இருக்கும்போது எல்லா புண்ணிய ஸ்தலங்களுக்கும் போவேன். வேளாங்கண்ணி, எடத்துவா, கேரளா, அங்கிட்டு கூடியெல்லாம் பழனி, இங்கிட்டு கூடி இப்படி இங்கிட்டு காமணிக்கம்பட்டி, அந்தோனியார் கோயில், எங்கெல்லாம் கோயில் இருக்கும், புனித ஸ்தலங்கள் இருக்கும், அங்கெல்லாம் போவேன். எங்கே போனாலும் எனக்கு என்ன கிடைக்கலன்னா, நிம்மதி கிடைக்கல, விடுதலை கிடைக்கல, இந்த இறை அறிவு கிடைக்கல, இந்த ஞானம் கிடைக்கல. இந்த சரீரத்தில் உள்ள கோபம், ஆசைகள், பற்று, எரிச்சல், பகை, வைராக்கியம், பொறாமை, இந்த உடலுடைய தன்மை எதுவுமே மாறினது கிடையாது. செவக்கூட்டத்துக்கெல்லாம் போய் இன்றைக்கி நீ செவக்கூட்டத்துக்கு போகிறவங்கள்ட்ட கேளுங்க, இந்த உடலுடைய தன்மை மாறிச்சான்னு கேட்குறேன். ஒருவன் மறுபடி பிறக்கின்ற பொழுது இந்த ஊனியலுடைய செயல்கள், தன்மைகள் எல்லாம் செத்து செயலழித்து போய்விடும். கைதிகளை பார்ப்போம். அதுக்கு தான் சொல்றாரு, நீ சாட்சி, இந்த உலகம் வந்து நீ சாட்சியா இருக்கணும்னு சொன்னா, நீ பகை இல்லாம இருக்குன்னு சொன்னா, நீ காமம் இல்லாம இருக்குன்னு சொன்னா, நீ வெறுப்பு இல்லாம இருக்குன்னு சொன்னா, பொருள் ஆசை, பண ஆசை, மனிதன் மேல உள்ள ஆசைகள், பிள்ளைகள் மேல உள்ள ஆசைகள், இந்த உலகத்து மேல எது மேலே, படைப்பின் மேல ஆசை இல்லாம நீ இந்த உலகத்துல சாட்சியா வாழணும்னு சொன்னா, என்னுடைய உயிர், இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், இந்த ஞானஸ்நானம் உனக்கு கிடைக்க வேண்டும். கைதிகளமாக நல்லா கிடைக்கும். இன்னும் சொல்றாங்க, உயிர் தெழுந்த வல்லமை. நல்லா நீ கவனிக்கிறேன். என்னது? இந்த உயிர் தெழுந்த வல்லமே நான் அடையும்படி, அறியும்படி இந்த சரீரத்தை நான் அதற்கு என்ன செய்கிறேன்? கீழ்ப்படுத்துகிறேன், அடிமைப்படுத்துகிறேன். இந்த சரீரம் சொல்லும், இதை செய்ய, இதை சாப்பிடணும். இந்த மனசு சொல்லும், சாப்பிட மாட்டேன், இரு. சாயங்காலம் வயிறு லேசாக அரைச்சிது, பசிக்கு ஏதாவது சாப்பிடணும்னு தோணுது. நான் சொன்னேன், இன்றைக்கு நைட்டு நான் வரக்கூடியவங்களுக்கு அவரை நான் அறிவிக்க வேண்டும், இந்த அபிஷேகத்திலே நான் அவர்களை நடத்த வேண்டும் அப்படின்னு சொன்னால், ஒன்று நான் என்ன செய்யணும்? காயப்போட்டால் தான் இந்த சோல், ஆன்மா என்ன செய்யும்? வேகமாக என்ன செய்யும்? சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. இவங்க வந்து கேட்டாங்க, பிரதர் சாப்பிடலையா? என்ன வேணா சாப்பாடு, என்ன சாப்பிட போறியா? இன்னைக்கு சாப்பாடு கட்டு. கடவுளோடு இருப்பதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கோ அதையெல்லாம் நாம் ஸ்டாப் பண்ண வேண்டும், அதையெல்லாம் தூக்கி வெளியில் போட வேண்டும். கைதிகளை பார்ப்போம். அடுத்து ஒரு வசனத்தை வாசிக்க பார்ப்போம். யோவான் 3:3. அடுத்து 14 1வது அதிகாரம், ஒரு வசனம், 4வது வசனம், 1லேருந்து 4 வரைக்கும் பாருங்க. யோவான் 14வது அதிகாரம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருக்கும்படி. நீங்க எங்க இருக்கணும்? நான் எங்க இருக்கணும்? நீங்கள மகா, நம்ம எங்க இருக்கணும்? ஹலோ, எங்க இருக்கணும்? இந்த உடலை விட்டு பிரியும் போது நம்ம அவரோடு இருக்கணும்னு சொன்னா, நாம் இன்னைக்கே என்ன செஞ்சாகணும்? அதை தேடி ஆகணும், அதை அறிச்சாகணும். அப்போ என்ன செஞ்சாகணும்? காத்திருந்து அந்த அபிஷேகத்தை என்ன செஞ்சா சொல்லுங்களேன். அதனால இந்த உயிர்ப்பு எதுக்குன்னு சொன்னால், இந்த உயிர்த்தெழுதல் என்ன காட்டுறாருன்னு சொன்னால், நான் அந்த மனுஷனாக ஏன் வந்து மனுஷனாகி நான் இந்த பூமியில் வந்து பிதாவின் சித்தப்படி வாழ்ந்து அபிஷேகத்தில் நிரம்பி ஆவியானவர் சொல்லுறபடி நடந்து இப்போ இந்த ஆவியை என்ன செஞ்சிருக்கிறேன்னா அவரிடத்தில் ஒப்படைத்திருக்கிறேன். கடைசியாக சொல்லுகிறார், தந்தையே, பிதாவே, என் ஆவியை நான் உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன். கைதிகளை பார்ப்போம். எல்லா கரங்களை தட்டி. என்னடி பிள்ளைகள் விளங்குதா? பெற்றோர்கள் ஏதாவது உங்களை மிரட்டினாங்கன்னா எங்கள் அப்பா பார்த்துக்கிடுவார்.
எந்த பயலாவது உங்களை என்ன ஏமாத்தினா இது பண்ணுறான்னா என்ன செய்ய போனா என் மனவாளன் இயேசு இருக்கிறார். அவர் எனக்காக என்னுடைய வாழ்க்கையை என்ன செய்திருக்கிறார்னா அவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். நான் பிறக்கும் போதே நான் எப்படி வாழ வேண்டும், எனக்கு எதை துணையாக வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன சொல்லுகிறாரோ, அவர் இதை செய்கின்றால் நான் அதை செய்வேன், அவர் இதை மணந்து கொள் என்று சொன்னால் ஏற்றுக்கொள் என்றால் ஏற்றுக்கொள்வேன், அவர் இதை விட்டுவிடு என்று சொன்னால் விட்டுவிட தயாராக இருக்கிறேன். எனக்கு எல்லாமே அவர்தான். தாயும் அவர்தான், தந்தையும் அவர்தான், மணவாளனும் அவர்தான், எனக்கு செல்வமும் அவர்தான், ஆஸ்தி எல்லாமே அவர்தான். கை நல்லா தட்டுங்களேன். விளக்குதா? அப்போ அந்த உயிர்த்தெழுதல் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், இதுக்கப்புறம் யாரு நான் கேட்குறேன், உங்களுக்காக யாருக்கும் உயிர் கொடுத்தா? கடா உங்கள் அப்பா உங்களுக்காக உயிர் கொடுப்பாரா? குழந்தைன்னு உங்களுக்காக உயிர் கொடுப்பாரா? பக்கத்தில் பிள்ளை ஒட்டிட்டு இருக்காள், அவன் உயிர் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டா. ஆனால் உனக்கா உயிர் கொடுத்தது யாரு? ஏசப்பா. ஒரு கைத்தட்டுங்களா அவருக்கு? நான் இங்க இருக்கிற யாரையும் கேட்கிறேன், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அத்தனை பேர்த்தையும் கேட்கிறேன், உங்களுக்காக யாராவது உயிர் கொடுப்பாங்களா? சிஸ்டர், உங்களுக்காக யாராவது உயிர் கொடுப்பாங்களா? உங்களுக்காக உயிர் கொடுத்தது யாரு? அப்ப நீங்க யாருக்காக வாழணும்? யாருக்காக காத்திருக்கணும்? இதுதான் அந்த உயிர் தெழுந்த இந்த நாள் நமக்கு என்ன செய்யுதுன்னா சுட்டி காட்டு. இயேசு சொல்கிறாரு, எப்பா எனக்கு சாட்சியாக இருக்கணும்னு சொன்னான், நீங்கள் நான் ஆயத்தம் பண்ண ஸ்தலத்துக்கு நீங்கள் வரணும்னு சொன்னான், இந்த செத்ததுக்கு அப்புறம் இந்த உடலை விட்டு உங்கள் ஆவி மேலே போகணும்னு சொன்னான், நீங்கள் யாரை நம்பி வாழணும்? நான் அனுப்புகிறேன் இந்த பரிசுத்தாவியை நம்பி வாழ வேண்டும். இந்த பரிசுத்தாவின் ஞானசனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் விளங்கிச்சா விளங்கலையா? என்ன பார்த்திபன் விளங்குதா? அதனால் இன்றைக்கி உண்மையான ஆரம்ப திருச்சபை சபை எப்படி ஆரம்பிச்சின்னு சொன்னால், இந்த இயேசு சொல்லிக் கொடுத்த பிரகாரம் அவங்க போய் காத்திருந்து 10 நாள் காத்திருந்தாங்க. எத்தனை நாள்? 10 நாள் காத்திருந்தாங்க. 10ஆவது நாள் 10 நாளையில் இந்த சரீரம் ஒரு மாற்றம் அடைந்தது. நிகழ்ச்சி சொல்கிறார்களே, நீ மறுபடி பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது. இந்த மறுபடி பிறத்தல், இந்த ரூபம் மாறுதல், தேவ சாயலாக மாறுதல், தேவனுடைய தன்மை மாறுதல், தோற்றம் மாறுதல். இன்னும் இந்த யோவான் நற்செய்தியில் 20ஆம் அதிகாரத்தில் 22ஆவது வசனமா அவர் ஆவியை ஊதினார்னு வரும். நல்லா கவனிக்கணும், வாசிங்க பார்ப்போம். இதோடு நம்ம பிரசங்கத்தை நிறுத்திடுவோம். யோவான் 20ஆவது அதிகாரம் 20ஆவது அதிகாரம் 22ஆவது வசனத்தை வாசிங்க. வாசிய பார்த்து வாசி. அவர்கள் மேல் ஊதி, நல்லா கவனிங்க. இயேசு எண்ணிச்சாருன்னா கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்து அவர் அப்படியே எண்ணிச்சாரு, சீடர்களுக்கு காட்சி கொடுக்கிறார், தன்னை வெளிப்படுத்துறாரு. வெளிப்படுத்தும் போது அவர் எண்ணிச்சாருன்னா தன்னுடைய ஆவியை அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உயிர்த்தெழுந்த உடனே இயேசு செய்த ஃபஸ்ட்டு வேலை என்னென்னா என்ன செஞ்சார்? தன்னுடைய ஆவியை அவர்கள் மேல் ஃபஸ்ட்டு முதல்ல ஆதியாகமத்தில் ஆண்டவர் நம்மளை படைக்கும் போது மனுஷனை மண்ணினால் படைச்சி அவனை உண்டாக்கிட்டு என்ன செஞ்சார்னா தன்னுடைய சுவாசத்தை அவன் மேல் ஊதினான், அவன் ஜீவாத்மாவாக மாறினான். கை நல்லா கட்டுங்களா பார்ப்போம். அப்போ இங்கே என்ன நடக்குன்னா, இயேசு உயிர் தெழுந்த உடனே என்ன பண்ணுறாருன்னா, அந்த பழைய முதல்ல மனுஷனுக்கு ஆண்டவர் எப்படி ஊதுனாரோ அதே வேலையை இணைச்சாருன்னா இப்போ அவர் அந்த சீடர்கள் மேலே ஊதுறாரு. அங்கே கூடியிருந்த அந்த 12 சீடர்கள் மேலே இணைச்சாருன்னா தன்னுடைய ஆவியை ஊதுறாரு. இந்த ஊதுனதுக்கு அப்புறம் தான் இவங்க இணைச்சாங்கன்னா அந்த தெய்வீக தன்மை, இந்த உடல் இணைச்சுகிறதுனா உருமாறுகிறது, உடல் இணைச்சுகிறது, இந்த மனுஷிய தன்மை மாறுகிறது, இந்த சுவாபம் மாறுது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த கேடுகட்ட சுவாபம், ஆசை, பேராசை, பற்று, கோபம், காமம், வைராக்கியம், இன்னும் சொல்லிகிட்டே போகிறோம். கலாத்தியர் 5:19 சொல்லக்கூடிய அத்தனை அந்த மாமிசத்தினுடைய தீய குணங்களும் தன்மைகளும் அழிந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அன்பு, அமைதி, பொறுமை, சாந்தம், சகிப்புத்தன்மை, தன்னடக்கம்
என்ன நடந்தாலும் சரி தன்னை அடக்கிக்கிட்டு இந்த உடலுடைய தன்மையை வெளிப்படுத்தாமல், மாமிசத்தினுடைய தன்மையை வெளிப்படுத்தாமல் யாரை வெளிப்படுத்துகிறாங்கன்னா ஆண்டவருடைய அந்த அபிஷேகத்தினுடைய ஆற்றலை வல்லமையை வெளிப்படுத்தி அவர்கள் வெற்றி பெற்றார்கள். கைதிகளும் வெற்றி கோடி வீடிடுவோம், நாம் வீரநடை நடத்திடுவோம். வெற்றி கோடி வீடிடுவோம், நாம் வீரநடை நடத்திடுவோம். வெள்ளம் போல சத்தம் வந்தாலும் ஆவிதாமே கொடி வீடிப்பார். அழகை வெள்ளம் போல சத்தம் வந்தாலும் ஆவிதாமே கொடி வீடிப்பார். அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகளே. சிலுவை கொடி வீடிடுவோம், நாம் வீரநடை நடத்திடுவோம். சிலுவை கொடி வீடிடுவோம், நாம் வீரநடை நடத்திடுவோம். பிரைஸ் தி லார்ட். நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். இப்போ நல்லா கவனிக்கணும். அதனால இந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போகணும்னா இயேசு ஒருத்தரால் தான் முடியுங்க. அதான் சொல்லிட்டலாம், எத்தனையோ பாஸ்டர்களுக்கு முன்னால் அலைஞ்ச சாமியார், நம்ம அந்த சாமியார்களுக்கு அமல்ராஜ் சாமியார் நம்பி அவர் காவியை உடுத்திட்டு என்ன செய்கிறாரு, ஒரு நல்ல கடவுளுடைய மனுஷன் மாதிரி இருக்கிறாருன்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு, வாழ்க்கையே வேண்டாம், கல்யாணம் வேண்டாம், வீடு வேண்டாம், எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செஞ்சோம், அவருக்கு முன்னால் வந்து உட்காந்துருந்தோம். எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, நம்மளை சொல்லுங்களேன், வாழ்க்கையை கெடுத்து கொண்டாந்து ஊழியத்துக்கு வாங்கன்னு சொல்லி இந்த கல்யாணம் முடிக்காத பிள்ளைகள்லாம் கொண்டாந்து, பசங்கள்லாம் கொண்டாந்து 10-20 பேரில் இருந்தோம். முதல்ல சேவியர், அந்த தூத்துக்குள்ள உள்ள பையங்க 2 பேர், இந்த ஜோசப், ஏகப்பட்ட பேர். அத்தனை பேரையும் விட்டுட்டு செஞ்சுட்டாருன்னா, விட்டுட்டு போயிட்டாரு, இடத்த வித்துட்டும் போயிட்டாரு. ஆனாலும் அவரை நம்பி அவரை சார்ந்து இருக்கிறபடினால் இன்னைக்கு அவர் நம்மளை உட்கார வைத்து ஆட்சி செய்து வழிநடத்தி நல்லா கைதிகளை பார்க்கணும். அதனால் இப்போ நான் இதில் என்ன சொல்ல வர்றேன்னா, நிறைய சபைகள், பெட்டி கடைகள், வியாபாரிகள், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு இதை படிச்சுக்கிட்டு அவங்க ஒரு பிளானை வச்சுருக்கிறாங்க. ஜெப குறிப்பு நடத்தணும், ஒரு ஜெப கூட்டம்னு சொன்னால் அங்கே என்ன இங்கே பாருங்கள், நம்மகிட்ட தான் என்ன கிடையாதுன்னா இந்த ஜெப குறிப்புகள் வச்சு ஜெபம் பண்ணுறது வேலையே கிடையாது. நமக்கு என்னென்னா ஆண்டவரை பற்றி அறிகிறதும், ஆவியில் நிரம்புறதும், அந்நிய பாசையில் இது பண்ணுறதும், தொழுது கொண்டு இங்கே மட்டும்தான். வேறு இடத்துல போனால் என்ன செய்வாங்கன்னா 1 மணி நேரம் ஒரு பாஸ்டர் வந்து என்ன செய்வாங்க, ஜெபம் இது நடத்துவார். அங்கே ஒரு 10 பாஸ்டர்கள் வருவாங்க. அந்த 10 பாஸ்டர் ஒருத்தர் ஜெபம் நடத்துவார், ஒருத்தர் அந்த கூட்டத்துக்காக ஜெபம் பண்ணுவார், ஒருத்தர் என்ன செய்வார்னா அந்த அந்த பிரசங்கம் பண்ண வர்றதுக்கு முன்னாடி இது ஊழியத்தில் பிரசங்க ராணி சிஸ்டர் ஜெபம் பண்ணுவார்களா, எனக்கு முன்னாடி அந்த 2வது பகுதி ஆசீர்வதியும் ஆண்டவர், இந்த இதுக்காக அவர் வந்து ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுவார். காணிக்கைக்கு ஒரு பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணுவார். இப்படியெல்லாம் அவங்க என்ன செய்வாங்கன்னா இவங்களை பூரா திருப்திப்படுத்தணும். ஏன்னா அவங்கள பூரா மேடையில் ஏற்றி என்ன செய்யணும். நமக்கு இங்கே ஒருத்தரே கிடையாது, கடவுள் மட்டும்தான். அவர் ஒருத்தர் மகிமைப்பட்டால் போதும், அவரை மட்டும் அறிமுகப்படுத்துறது, அவரை மட்டும் கொடுக்கறது தான் நம்முடைய வேலையை, ஊழியமே. அதனால் இங்கே எத்தனை பாஸ்டர் வந்தாலும் கீழே பேசாமல் உட்காந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும். இங்கே என்ன செய்ய முடியாது. அப்படி விட்டு ஆட்களும் என்ன செஞ்சுட்டாங்கன்னா கெடுத்து கவுத்துட்டு என்ன செஞ்சுட்டாங்க, கோடிக்கணக்கில் ஏமாற்றிட்டு ஒருத்தர் நினைச்சிட்டான். அருள்ராஜ் பாஸ்டர் நினைச்சிட்டான், அவன் போயிட்டான். இன்னொன்று இந்த கணபதி பாஸ்டர் கழுமொழியில் அவன் தான் கொண்டாந்து நினைச்சிட்டு இவனுள்ள கொண்டாந்து விட்டு அவன் கொஞ்சம் ரூபாய் வாங்கிட்டு அவன் நினைச்சிட்டான். எங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கடைசி கூப்பிடல. என்ன நடந்துச்சு தெரியுமா, நானும் மாறி போனோம். அங்கே புளியங்குடி பக்கம் பைக்கில் போயிட்டு இருக்கிறோம். நாளைக்கு எங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தார். அப்போ இவர் ஃபோன் அடிக்கிறார், ஐயா ஃபோனு மணியில் எப்போ போகணும், சாயங்காலம் போனோமா, நாளைக்கு காலம். நாங்கள் போயிட்டு இருக்கோம், நானும் என் வீட்டம்மாவும் போகிறோம் அப்படின்னு. ஐயா பார்த்தீங்களா நம்மளை கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு இவன் நாங்கள் போயிட்டு இருக்கோன்னு சொல்கிறானே, ஏன்னா நீ எதுக்கு போட்டு முடிட்டு மனசுக்குள்ள அப்படி உள்ளே ஓடுது, அவன் போனவங்க திரும்பி வரமாட்டான் அப்படின்னு. ராத்திரி புரோட்டா இறைச்சி சாப்பிட்ருக்காங்க, காற்று அட்டாக்கு, நைட்லேயே பிரச்சனை, நெஞ்சு வலி, அந்த அளவு தாங்க முடியல. வேளாண் ஆஸ்பத்திரியில் ஒன்று சேர்த்தாங்க. ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி அவரை கொண்டு என்ன செஞ்சிட்டாங்க, அட்டாக்கா வேளாண்மையில் சேர்த்துருக்காங்க. நாங்கள் போகிறோம், அவருக்கு ஒரு 2 லட்ச ரூபா ஏதோ செலவு பண்ணி ஊசிலாம் போட்டு பார்த்தாங்க. கரெக்டாக 2 நாள் என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஆக்சிஜனில் இருந்தார். 3ஆவது நாள் ஆல் அவுட்.
நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருக்கணும். நீங்கள் சொல்லுங்கள், பிரதர் நல்லவர், அவர் ஏமாற்ற மாட்டார். ஆனால் ஏமாந்துட்டு இருந்தாரே, எல்லாரும் ஏமாற்றிருந்தாங்களே, என்ன பண்ணுறது? ஏன்னா ஒரு விஷயத்தை நீ நல்லா புரியணும். உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது என்ன செய்து விடு. செய்யலைன்னா, அதனால் எனக்கு செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கும்போது அவங்க முடியாதுன்னு கேட்குற நேரத்தினா தான் சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு இதை கொடுத்துருந்தேரு, அவனை கொண்டாந்து எனக்கு இல்லை தானும் உதவி செய்யணும். அவங்க வந்து காலில் விழுதான்பாங்க, காலில் விழுதான் பிறந்தார் உதவி செய்யுங்க, அப்போ தான் இது முடியும். இந்த அருள்ராஜெல்லாம் ஒவ்வொரு தடையும் வாரம் வாரம் காலில் விழுதான்பாங்க. ஒரு ஊழியக்காரன் காலில் விழுதான்னு சொல்கிறான்னு சொல்லி நமக்கு தெரிஞ்ச எல்லார்ட்டையும் சரி இவங்களை கேட்டால் கொடுப்பாங்களா, கேட்டு நினைச்சு அப்படி தான் கொடுப்பேன். காலில் விழுதான்னு தான் கேட்பாங்க. சரி, ஒரு ஊழியக்காரன் காலில் விழுதான்னு கேட்குறான்னு சொல்லி நான் மனசை கடினப்படுத்தாமல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் உதவி செய்ய திராணி இருக்கும்போது செய்ய, இல்லைன்னா அது பாவங்க இருந்த வார்த்தைக்கு பயந்தது செஞ்சேன். ஆனால் அவன் துரோகம் பண்ணாலும் ஏமாத்தினாலும் கடவுள் கைவிடாதவர். கைதுகளை பார்ப்போம். நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? ஆண்டவரே உங்கள் வார்த்தை கீழ்ப்படிஞ்சதை செஞ்சுருக்கிறேன். அவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்த்து நான் என்ன செய்ய முடியாது. ஊழியக்காரன் உன் பேரை சொல்லி வந்த ஒரே ஒரு காரணத்துக்காக என்ன செய்ய, இன்றைக்கி இவன் துரோகி வந்த இடத்துலையும் துரோகம் பண்ண, தின்னுட்டு துரோகம் பண்ணலாம். இன்னொன்று, நான் யாரை உதவி செய்ய அவங்களுக்கு அவன்கிட்ட ஒப்படைச்சேன்னா அவங்களையும் என்ன செய்கிறான், ஏமாற்றி பிரிவினை உண்டாக்கி அவங்களுக்கும் துரோகம் பண்ணுறான். இனி இவன் காசு தேவையில்லை, இவன் தேவையில்லை. நல்லா என்ன சொன்ன தெரியுமா? இவன் பணம் எனக்கு தேவையில்லை. ஆனால் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இந்த ஆலயத்திற்கு எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுக்க சொல்லி ஆவியானவர் என்கிட்ட சொல்லிட்டாரு. மேடையில் பேசுனது எல்லாம் உங்களுக்கு தெரியும். அவன் சொன்னது என்னது? கர்த்தர் என்கிட்ட பேசினார், தெளிவாக பேசினார். அவன் பேசின ஆடியோ கூட, அந்த வீடியோ கூட வச்சுருக்கிறேன். அது என்ன செய்ய முடியாது, அது பரம எடுத்துருக்கான். நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஆவிக்கேற்றபடி நீங்கள் நடக்கும்போது, அபிஷேகத்தினுடைய இதன்படி நீங்கள் நடக்கும்போது சில நஷ்டங்கள், இழப்புகள், தோல்விகள் எல்லாம் வந்தாலும் உன்னை தலைகுனிய விட மாட்டார். தலை நிமிர்ந்து நடக்க செய்கிறது. கைது கொள்ளலாம். அதனால் கொடுத்த நீங்கள்லாம் யாரும் என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா நான் பண்ணது இதில் நான் லாபம். ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, எல்லாத்தையும் கொண்டாந்து நீங்கள் கொடுக்க ஒன் மூலமாக தான் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படிங்கிறத அவன் என்கிட்டையும் பேசினா, அந்த ஸ்டேஜ்லேயும் பேசினான். உங்களுக்கு எல்லாருக்குமே என்ன செய்யும் தெரியும். அப்போ நீங்களும் அதை நம்பி தான் என்ன செஞ்சீங்க, பேசுனதை வச்சு தான் நீங்கள் என்ன செஞ்சீங்க, கொடுத்தீங்க. இப்போ நீங்களும் ஏமாந்து போக மாட்டீங்க, நானும் ஏமாதியாது. அவன் தரலை, ஆனால் யார் தரப்போறா சொல்லுங்கள்? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் இதை அவர் சொன்னபடி என்ன செய்வார், நீங்கள் விரும்பினபடி செய்து முடிப்பார். கைவிடுவார். அதனால் இன்னைய வரைக்கும் நான் அவனை விரோதிக்கவும் இல்லை, பகைக்கவும் இல்லை, அவனை அசிங்கமாக என்ன செய்யலைன்னா பேசவும் இல்லை. நான் அவன் என்ன சொல்லியிருக்கான், நான் அவன் மேரியை கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்னு நான் சொன்னதாக அவன் யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி பேசியிருக்கான். அந்த அண்ணாச்சி தான் சொன்னார். நான் சொன்னேன், இது இருக்கு நான் பேச போகிறேன். அவன் கூட அவன் போகலே, அவன் புருஷன்லாம் போயிருக்கான், அவன் கூட போயிட்டான். நான் சொல்கிறதுக்கு எனக்கு கோட்டியா அப்படின்னு. அவன் இதில் எப்படியெல்லாம் விரட்டுறாங்கன்னு பாரு. நான் எதுக்கு சொல்கிறதுன்னா, இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இது சொல்லியிருக்கிறார். அவன் என்ன பண்ண, அவர் என்ன பண்ண போகிறாரு, அவன் என்ன அடைய போகிறான், என்ன நடக்க போகுதுங்கிறத பேசிகிட்டு இருக்கிறாரு. அதனால் நான் ஏன்னு கேட்கவே மாட்டேன். எந்த ஃபோன் போட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், பேசவும் மாட்டேன். பேசுகிறவர் அதற்குரிய தண்டனை, அதற்குரிய செயலை செய்கிறவர் யாருன்னு சொன்னால் என் மேலே இருக்கக்கூடிய அபிஷேகம் பரிசுத்தாவியார். அவர் செய்து நீங்கள் செல்வராஜ் சொன்னார், ஏன்னா இவ்வளவு வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, இப்படி ஒரு பேப்பரை நீங்கள் என்ன செய்கிறீங்க வச்சுக்கிட்டு இவ்வளோ கொடுத்துருக்கீங்க, எப்படின்னு நீங்கள் அந்த இடத்துல இவ்வளோ இதாக இன்னைக்கு பிரியாணி போட்டு இன்றைக்கி போட்டு நடக்கும் அப்படின்னு எப்படின்னு அதுதான் சொன்னேன். ஏன்னா இதுதானே என் மேலே இருக்கக்கூடிய அபிஷேகம்னு அப்படின்னு. ஆண்டவுடைய பாதத்திலிருந்து காத்திருந்து நான் பெற்ற அபிஷேகம் இந்த அதை சொல்கிறாரு, உன்னை கண்ணின் மணியை போல. இந்த கண்ணு ஏதாவது அந்த இது மூடுத மாதிரி அவர் என்ன செய்கிறார்னா பாதுகாத்து மூடி மறைத்து கொண்டு இருக்கிறார். கைதுகள். அதனால் இன்றைக்குள்ள உபதேசம் என்னன்னு சொன்னால், நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு சொல்கிறேன், என் வாழ்க்கையில் நான் சின்ன வயசுலேருந்து 30 வருஷமாக நான் அனுபவித்த என் அனுபவத்தை சொல்கிறேன்.
இந்த பாஸ்டர்கள் ஊழியக்காரங்க நான் போய் அவங்களுக்கு பின்னால் அலைஞ்ச காலங்கள் எல்லாம் நிறைய பாதிக்கப்பட்டுட்டேன், நஷ்டப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், இழந்துட்டேன், நிறைய இழந்துட்டேன். இந்த சாமியாரை நம்பி இழந்தாச்சு. ஆர்சி சாமியார் இவர் காவி உடுத்திட்டு இருக்கிறாரு, இவர் உண்மையிலே என்ன செய்வார், இந்த நம்மளை பொதுநிலையில் ஊழியத்துக்கு இது பண்ணுவார்னு சொல்லி என்ன செஞ்சோம், அந்த ஆள் என்ன செஞ்சுட்டு போயிட்டார், விட்டுட்டு போயிட்டார், விற்றுட்டும் போயிட்டார் இடத்த. நல்லா நீ கவனிக்கணும். ரெண்டாவது அதான் சொல்கிறேன், இதேமாரி ஊழியக்காரங்க பாஸ்டர்ஸ் நிறைய அதேமாரி கூட பிறந்த தம்பி அவனும் அப்படி தான். நல்லா நீ கவனிச்சிருக்கணும். அதனால தான் சொல்லிட்டேன், அவனும் ஒரு காலத்தில் என்ன செஞ்சான்னா அங்கே நான் ஊழியம் பண்ணுற இடத்துல என்ன செஞ்சான், அங்கே அந்த ஊழியத்தை இல்லாமல் ஆக்குனது யாருன்னா கூட பிறந்தான். ஆனாலும் அன்னைக்கு வந்தாங்க, குடும்பத்தோடு வந்தாங்க, வாங்க வந்து சாப்பிட்டுட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, என்ன கிடையாது, பகை விரோதம்லாம் ஒன்றும் உலக ரீதியாக இருந்த அபிஷேகம் மட்டும் இல்லாத இருந்தால் அவங்கெல்லாம் இன்றைக்கி எனக்கு எதிரியாக இருக்கும். நான் அவங்கள எதிரியாக வச்சுருப்பேன். அதனால் இன்னைய வரைக்கும் யாரையும் எதிரி இல்லாமல் எனக்கு தீமை செஞ்சவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நன்மை செஞ்சிட்ருக்கிறேன், சாப்பாடு போட்டுட்ருக்கிறேன், உதவி செஞ்சிட்ருக்கிறேன்னு சொன்னால் அதுதான் இந்த இயேசுனுடைய உயிர்த்தெழுந்த இந்த வல்லமை, அபிஷேகம் 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 அபிஷேகம். பிரைஸ் தி லார்ட். விளங்குதுங்க ஒரு நிலையிலே சொல்லுங்களேன். ஒரு காலமும் என்ன செய்ய விட மாட்டாருன்னா தலைகுனியே விட மாட்டார். இதுக்கு அதான் இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கிறேன்னா, ஆண்டவரே உங்களுடைய இப்போ என்ன என்னுடைய அடுத்த ஊழியம் என்ன இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ சொல்கிற பாருங்க, அது என்னுடைய வழிபாடை சொல்கிறேன். இனி இந்த தியானங்கள் நடத்த போகிறேன். இந்த தியானங்கள் 5 நாள், அந்த மாதிரி 9 மணிக்கு தொடங்கி 4 மணிக்கு முடிகிற இந்த கூட்டம் நிச்சயம் பண்ண நடக்க போகுது. இதில் மக்கள் அபிஷேகத்தை பெற போகிறாங்க. இங்கே ஆவியான ஒரு பலமாக தெரிய செய்ய போகிறாரு. திரளான சேனைகள், கூட்டங்கள் இந்த இடத்தை நான் எங்கே போனாலும் சரி லட்சக்கணக்கான கூட்டங்கள் கூடும். என்ன சொன்னார் தெரியுமா? அனைவரையும் ஈர்க்கக்கூடிய காந்தமாக நீ இருக்கிறாய், காந்த சக்தி உணர்வு இருக்கிறது. இயேசு சொன்னார், நான் உயர்த்தப்படும் போது எல்லோரையும் என் அண்டை ஈர்த்துக்கொள்வேன். இந்த சிலுவையிலே உயர்த்தப்பட்ட இயேசு எங்கே இருக்கிறாருன்னு சொன்னால் இந்த இருதயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவர் இங்கே இருக்கிறாருன்னு சொன்னால் எல்லாத்தையும் ஈர்க்கிறார். அவர் எப்படி இருக்கிறாரு? காந்தமாக இருக்கிறாரு இருக்கிறார். அதனால் ஊழியக்காரங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் சும்மா பைபிள் காலேஜ் படித்த ஒரு பாஸ்டர் என்ன செஞ்சார், இந்த அருள்ராஜும் ஒன்றுமே படிக்கலை, ஒரு பிஷப் வந்து என்ன செஞ்சுட்டாருன்னா அவருக்கு பாஸ்டர் ஆர்டினேஷன் கொடுத்தார். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க நிறைய இப்போ நம்ம ஆர்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க 8 வருஷம் 4 வருஷம் இப்படி அவங்க படித்து அடுத்து அவங்க அந்த 10 வருஷம் நல்லா இருக்காங்களா, ஒழுங்காக இருக்காங்களா, அந்த கீழ்ப்படிதலோடு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவங்கள இது பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா அந்த குருத்துவத்தை என்ன செய்கிறாங்கன்னா கொடுக்குறாங்க, அந்த ஆர்டினேஷன் கொடுக்குறாங்க. ஆனால் பெண்டிகாஸ்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாதத்துக்கு அவங்களுக்கு என்ன செய்யணும்னா ஒரு 10-20 பாஸ்டருக்கு ஒரு 50 பாஸ்டருக்கு நாங்கள் என்ன செஞ்சோம், ஆர்டினேஷன் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு அங்கீகாரம் வேணுங்கிறதுக்காக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி ஊருக்கு தெருவுக்கு என்ன இருக்குன்னு சொன்னால் பெட்டி கடைகள் என்ன செஞ்சிட்ருக்கு, வியாபாரங்கள் நடந்து கொண்டு. ஏன்னா இன்றைக்கி நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த ஜான் ஜெபராஜ் இவருடைய இதில் வந்துட்டு இருக்கு. காரணம் என்னென்னா அவர் ஒரு பாட்டு சினிமா இதில் மாடலில் மியூசிக்கில் பாட்டு போட்டு பாடி நிறைய கூட்டங்களை இழுத்தார். ஆனால் என்ன இல்லைன்னா அந்த அபிஷேகம் இல்லாதனால அந்த ஊழியருடைய செயலுக்கு அடிமைப்பட்டு இன்றைக்கி என்ன ஆகிட்டாரு சொல்லுங்கள், போக் ஷோவில் நினைச்சிட்டாரு. 5 வருஷமா 7 வருஷமானு தெரியாத மனுஷன் ஜெயிலில் இருக்கணும். இன்னொரு ஆள் நான் பார்த்துருக்குறேன், அவர் கன்வென்ஷன் வந்தாருன்னா லட்சக்கணக்கில் கூடும் மக்கள். மனுஷன் படுக்கையில் படுத்துருக்கிற எழுப்பி எரிச்சுவார் நடக்க வைப்பார். அப்படியேப்பட்ட ஆள் இன்றைக்கி எரிச்சுறாருன்னா ஆயில் கைதாக போயிட்டார். நான் ஏன் சொல்கிறேன்னா, வரங்கள் இருக்கலாம், ஆனால் ஆவியானவர் இல்லை என்றால் இந்த வரங்கள் மற்ற எல்லாமே என்ன செஞ்சிடும் சொன்னால் ஒன்று அந்த பூமியில் என்ன செஞ்சிடும், அழிச்சிடும். இதுக்கு ஒரே ஒரு சாட்சியை சொல்லி நான் முடிக்கிறேன். புனிதர்கள், பரிசுத்தவான்கள், அந்தோனியார் எடுத்துக்கோங்க, சவரியார் எடுத்துக்கோங்க, இந்த தேவசாயங்களை எடுத்துக்கோங்க, மற்ற கத்தோலிக்க சபையில் இருக்கக்கூடிய புனிதர்களுடைய வரலாறுகள் எடுத்தீங்கன்னா இவங்க உண்மையிலேயே கடவுளுடைய பாதத்திலே எப்பவும் காத்திருக்கிறவர்கள். கைதிகளை பார்ப்போம். இந்த ஊழியக்காரங்க பாஸ்டர் வீடு வீடாக வராங்க பார்த்தீங்களா, இது மாதிரி வீடு வீடாக போக மாட்டாங்க. இந்த வீடு வீடாக வாரவன்ட்டு நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வீடு சந்திக்க வரோம்,
நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு கவரை கொடுப்பீங்க, அன்றைக்கி 100 கொடுப்பீங்க, ஒரு 500 கொடுப்பீங்க, 1000 கொடுப்பீங்க, அன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறி ஜாமான்கள் அள்ளி கொடுப்பீங்க. இதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா சுற்றிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த புனிதர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடவுள் தருகிறதை மட்டும் எடுப்பார்கள். அதையும் தனக்கு தேவைன்னு வர்ற மக்களுக்கு கொடுத்துட்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா கடவுளோடு இருந்தார்கள், கடவுளை சார்ந்தார். இதுதான் ஊழியம். கைதிகளை பார்ப்போம். என்ன கூட நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க, என்ன பிறகு நீங்கள் வீடு சந்திக்க வர மாட்டீங்க, எல்லா பாஸ்ட்டும் வராங்க, வீடுகள் வராங்க, ஊருக்குள்ள வராங்க, நீங்கள் மட்டும் வர மாட்டேங்கிங்கள. ஏன்னா என் அபிஷேகம் அப்படிப்பட்டதல்ல. இன்னைக்கு இந்த அபிஷேகம் நீ கொஞ்சம் பேர் இருக்கலாம். இந்த அபிஷேகம் ஒரு நாள் என்னை பயன்படுத்தும் போது கூட்டம் எரிச்சின்னா இந்த இடத்துல டிராஃபிக் ஆகும், பஸ்ஸு டிராஃபிக் ஆகிக்கும். ராமலட்சுமி விளக்குதா? யார் பயன்படுத்தணும்? அதுக்கு நான் தகுதியாக வேண்டும். அது வரைக்கும் நான் காத்திருக்க வேண்டும். அதில் வரக்கூடிய கஷ்டங்கள், நஷ்டங்கள், நிந்தைகள், இழப்புகள், அது சொல்கிறேன். 30 வருஷமாக எல்லாத்தையும் இழந்து நீங்கள் வெறுமையாக உட்காந்துட்டு இருக்கிறேங்க. எல்லாத்தையும் இழந்துட்டேன். நாளைக்கு எனக்கென்று எதுவும் இல்லை, எனக்கென்று எதுவும் இல்லை, இந்த பூமி சொந்தமில்லை, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை, எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, 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 இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன், நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் எனக்கென்று எதுவும் இல்லை, இந்த பூமி சொந்தமில்லை, எனக்கென்று எதுவும் இல்லை, இந்த பூமி சொந்தமில்லை, எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, 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 பாடுகள் அனுபவிப்பே பரலோக தேவனுக்காய், பாடுகள் அனுபவிப்பே பரலோக தேவனுக்காய், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில் களி கூர்ந்து மகிழ்ந்திருப்பேன், நான் களி கூர்ந்து மகிழ்ந்திருப்பேன், இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன், எனக்கென்று எதுவும் இல்லை, இந்த பூமி சொந்தமில்லை, எனக்கென்று எதுவும் இல்லை, இந்த பூமி சொந்தமில்லை, எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. Praise the Lord. அதனால் இந்த மாதிரி ஜெப கூட்டம் நடத்துகிற ஊழியக்காரங்க, ஊழியங்கள், கன்வென்ஷன் கூட்டங்கள், முழுவதும் ஜெபங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் நான் போய் என்ன செஞ்சிட்டேன்னா ஒன்றும் பயனடையலை, ஏமாந்துட்டேன். இன்னும் சில பாஸ்டர்களை நம்பி நிறைய, அதான் சொல்கிறேன், நிறைய இழந்துட்டேன். சொத்துக்களை இழந்தாச்சு, பணங்களை இழந்தாச்சு, எல்லாமே இழந்தாச்சு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதில் ஒரே ஒரு விஷயத்தை நான் எது சொல்கிறேன்னா, நீங்கள் கடவுளுடைய பாதத்தில் நான் தனியாக காக்கிறேன். உங்களை மாதிரி விசுவாசம் இருக்கும்போது இப்படி ஜெபக்கூட்டங்களுக்கு போகும்போது இந்த பாஸ்டமாக இருந்தால் அலையும் போது நான் என்ன செஞ்சேன்னா தனியாக போய் என்ன செஞ்சேன், காத்திருந்தேன். தனியாக போய் என்ன செஞ்சேன், காத்திருந்து, காட்டில் போய் காத்திருந்து, இப்படி தனிமையாக நைட்டில் ரூமில் அப்படி உட்காந்து அப்படியே இந்த அந்நிய பாஷையில் அப்படி பேசி 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 இந்த அபிஷேகத்திலே வளர்ந்து வளர்ந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாருன்னா உங்களுக்கு முன்னாலே நான் வர பண்ணியிருக்கிறேன். கைதி நிச்சயம் ஆவியானவர் விஷயம். அதனால் ஆவியானவரை தாயின்னு தான் கூப்பிடுவேன், அம்மானு தான் கூப்பிடுவேன். காலையில் எழுந்திரிச்ச உடனே அம்மா, மம்மி,
இந்த நாள் எனக்கு ஒரு அற்புதமான நாள். இந்த நாளை தந்திருக்கிறீங்க. இந்த நாளை நீங்கள் நினைச்சிங்க என்னை வழி நடத்தி செல்லுங்க. இந்த நாள் எல்லா காரியங்களையும் தேவைகளையும் நீங்கள் சந்தித்து நல்ல விஷயமா நல்ல காரியங்களாக எனக்கு நடத்தி என்னை நல்ல பாதையில் நடத்தி பரலோகத்தின் பாதையில் நடத்தி நீங்கள் கூட இருந்து என்னை வழி நடத்துகிறீங்க. இந்த நாளை உங்கள் கரத்தில் ஒப்படைக்கிறேன் மம்மி அப்படின்பேன். இயேசுகிட்ட சொல்லுவேன், என்னை மேன்மைப்படுத்த உயர்த்த ரட்சிக்க நீர் பெருவிலை கொடுத்தீர், ரத்தம் சிந்தினீர், நீர் பாடுபட்டீர், காயப்பட்டீர், மனுஷனாக இந்த இடத்துல பிறந்தீர். உங்களுடைய பாடுகளினால் சிலுவை இந்த மரணத்தினால உங்கள் உயிர்ப்பினால் நான் இன்றைக்கி என்ன செஞ்சிருக்கிறேன்னு சொன்னால் மேன்மை அடைந்து மேலானதை அடைந்து கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கு நன்றி அண்ணா அப்படின்னு கைதட்டிங்களா? இயேசுக்கு அண்ணாம்பர் தலை வணங்கி என் ஆன்மா இதாவே உண்மை என்ன செய்கிறது? தொழுது கொள்ளுகிறது. உண்மை தொழுது கொள்ளுகிறதற்காக, அந்த பரலோக வீட்டில் உம்மோடு கூட நான் அமர்வதற்காக, அந்த தங்க மாளிகையிலே நான் வாசம் பண்ணுவதற்காக நீர் எனக்காக சகல நன்மைகளையும் குணங்களையும் தெய்வீக பண்புகளையும் தன்மைகளையும் அன்பு, அமைதி, பொறுமை, சாந்த, விசுவாசம் போன்ற அந்த தெய்வீக தன்மைகளை குணநலங்களை எனக்கு தந்து உங்கள் பிள்ளையாக நீர் என்ன செஞ்சிருக்கிறீன்னு சொன்னால் இயேசுவாலும் பரிசுத்த ஆவியாலும் என்னை ஆட்கொண்டு வழிநடத்தி கொண்டிருக்கிறீர்கள். நன்றி தகப்பனே அப்படின்னு சொல்லுவேன். இந்த 3 விஷயத்தையும் காலையில் எந்திரிச்ச உடனே நினைச்சவன் நான் சொல்லிட்டு உட்காந்துருப்பேன். அதனால் நிறைய நல்ல ஊழியக்காரங்களாம் இருக்கிறாங்க. உண்மையிலே தியாகம் பண்ணி நம்மளை ஊழியம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரையும் நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அதான் சொல்கிறோம், ஊழியக்காரன் தான் வந்து என்ன செஞ்சு போயிட்டான். ஈவங்களில் இறக்கம் இல்லாமல் மாடு, அதான் சொல்கிறோம்ல, அந்த 3 மாடு ஒரு நாள்லாம் என்ன செய்யறான்னா, ரொம்ப முடியலை, காது வலிஞ்சிட்டு இருக்கு, மாட்டை தான் விற்கணும், எத்தனாலும் கொடுங்க அப்படின்னா 70,000 போகிற மாட்டை என்ன செஞ்சேன்னா 40,000 கொடுத்து என்ன செஞ்சேன். தெய்வம் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதனால் நிறைய பாஸ்டர்களால் ஏமாந்துருக்கிறேன், நஷ்டப்பட்டுருக்கிறேன், கடன்பட்டுருக்கிறேன். அதனால் இவங்க பூரா என்னதுன்னா, கொண்டாந்து போட்டு காணிக்கையை போடு, நீ கொடுத்தா தான் ஆண்டவர் உன்னை நினைச்சுவார், ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி இவங்க நம்மளை என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க. 10 ரூபாய் கொடு. நான் இதுவரை யார்ட்டையும் கேட்டதே, 1-2 பேர் கொடுக்குறாங்க, அதை அப்படியே என்ன செஞ்சுட்டு போகிறாங்க. அதை வேறு ஒரு காரியத்துக்கு பயன்படுத்திட்டு என்ன செஞ்சிட்ருக்கிறேன். மேக்சிமம் எங்களுக்கு இந்த உழைக்கிறது, ஆடு மாடு, இந்த வருமானங்கள் இதே எங்களுக்கு போதும். நீங்கள் கொண்டு வரக்கூடிய காய்கறி, பாவக்காயோ, வெண்டைக்காயோ, பூசணிக்காயோ, சுரக்காயோ, இது அந்த கொண்டு வர இந்த பண்டங்களை கொண்டு வருவாங்க. இதுவே எனக்கு எப்படின்னு சொன்னால் ரொம்ப அதிகமானதாக இருக்குது. இன்னொன்று, நமக்கு குடும்பம் வேறு பிள்ளைகளை பார்க்கணும், வீடு கட்டணும், சொல்லலாம். பைக்கே தவிர ஓட்ட பைக்கில் நடந்து போகும், பஸ்ஸில் போகும். இன்னும் ஒருத்தவங்க காசை வாங்கி நம்ம சொலுசாக அந்த உடலை என்ன செய்யக்கூடாது. நீ தந்தாய், நல்லா புரிஞ்சுக்கணும். நீ தந்தாய். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்திரா சொன்னாங்க, கார் வாங்கி தரேன் பிரதர், காரை வச்சுக்கோங்க. நீ காரை வாங்கி கொடுத்துருவேன், அது காரை வாங்கிட்டு டீசலை போட்டு அலையணும்னு சொன்னால் அந்த மக்களுடைய காணிக்கையை தான் இவங்ககிட்ட எதிர்பார்த்தா நான் என்ன செய்யணும். எல்லோரும் கேட்பாங்க, உங்களுக்கு முன்னால் வந்தவங்க எல்லாம் காரு பைக்கெல்லாம் வாங்கி எப்படி இருக்காங்க, நீங்கள் என்ன பிரதர் இப்படி இருக்கீங்க. எப்படி வேணாலும் இருக்கட்டும், எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. என்னுடைய முன்னோர்கள், இந்த புனிதர்கள், பரிசுத்தவான்கள் காலில் நடந்து எளிமையாக தான் உழைப்பையும் மற்றவர்களுக்கு கொடுத்து அந்த கடவுளுக்கு சாட்சியாக இருந்தார்கள். கைதிடுமா. இந்த பரிசுத்தாவியானவர் வரும்போது, இந்த ஞானஸ்நானத்தை பெறும்போது, இந்த உலகம் எங்கும் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் சொல்லுங்க. இந்த உயிர்த்தெழுதல் என்ன சொல்லுதுன்னா, நீ மறுமைக்கு வரணும்னா அந்த அவர் ஆயத்தப்படுத்துகிற வீட்டில் யாருக்கு வீட்டை ஆயத்தப்படுத்துகிறாருன்னா, இந்த மாதிரி மனம் திரும்பி மறுபுறப்படைந்து அந்த ஆவியானவருடைய அந்த ஆலோசனைப்படி வழிநடத்தல்படி நடக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அவர் என்ன செய்கிறாருன்னா, பரலோகத்துக்கு ஒரு ஸ்தலத்தை என்ன செய்கிறாரு, ஆயத்தப்படுத்துகிறார். சும்மா கூட்டத்துக்கு வரோம், ஜெபம் பண்ணணும், நாங்கள் ஜெபம் பண்ணோம், ஜெப கூட்டத்தில் வந்து என்ன செஞ்சோம், ப்ரேயர் பண்ணோம், நாங்கள் கன்வென்ஷன் கூட்டத்துக்கு வந்தோம், நாங்கள் அங்கே கோயிலுக்கு பேன் எடுத்து போட்டோம், காணிக்கை கொடுத்தோம், இப்படி ஸ்பீக்கர் எடுத்து கொடுத்தோம், மைக் எடுத்து கொடுத்தோம், லைட் எடுத்து கொடுத்தோம், நீ என்ன எடுத்து கொடுத்தாலும் சரி, நெறிகிட்டவர்கள் என்னை விட்டு அகன்று தந்தையின் சித்தம் செய்யாதவர்களை நீங்கள் என்ன செய்யுங்கள். அதனால் அந்த உயிர் பொண்ணைக்கு நீங்கள் அடைய வேண்டியது என்னென்னா, தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த கூட்டத்தை முடிச்சுட்டு போனாலும் காலையில் எழுப்பி என்ன செய்யுங்க, ஒரு குறிப்பிட்ட நேரம் என்ன செய்யுங்க, தனித்து கடவுளுடன் சொல்லுங்கள். விளங்குதா விளங்கலையா? என்ன செய்யணும்? நான் அப்படி தான் வளர்ந்தேங்க.
நான் தனியாக இருந்தேன். அவன் சொல்லலாம், எவ்வளவோ பாஸ்டர்கள் பழக்கம், ஏகப்பட்ட பாஸ்டர்களுக்கு கூட்டங்களில் பின்னால் அலைஞ்சிருக்கிறேன். எனக்கு தனியாக மதிப்புகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யலாம் சொல்லி எல்லா இடத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் வளர்ந்தது என்பது தனித்திருந்து காத்திருந்து இந்த அபிஷேகத்திலே நிறைஞ்சிட்டு குளிச்சுட்டே இருப்பேன். குற்றாலத்தில் விழுந்த மாதிரி இந்த பிரச்சனை விழுந்துட்டே இருக்கு, தொலைச்சிட்டே இருக்கும். நிரம்பி வழியிட்ட பாத்திரம் நிரம்பி விளைகிறது, எனக்குள்ளே ஆராய் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஸ்தோத்திரம். அதிலே அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து இனி எந்த அளவுக்கு நான் சொல்கிறேன், இனி உள்ள ஊழியம் எப்படி இருக்கும் தெரியுமா? நீ உள்ள ஊழியம் எப்படி இருக்கும்? இந்த உயிர்த்தெழுதல் இந்த நாளுக்கு அப்புறம் ஊழியம் வேற மாதிரி இருக்கும். மக்கள் தன்னால் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க சொல்லுங்களேன்? உலகம் இங்கே வருவார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே என்ன செஞ்சிருக்கு, லோடு ஏறிக்கிட்டு இருக்கு. புதுமையில் செய்யக்கூடிய, நான் கேட்கறது என்ன, நீ புதுமை செய்கிற வரம் வேலை செய்யணும், அற்புதங்களை செய்கிற சக்தி வேலை செய்யணும். விசுவாசு வந்த மக்கள்கிட்ட இருக்கிற ஆவிகள் என்ன செய்யணும், துடிச்சு என்ன செய்யணும், பரிதவிச்சு என்ன செய்யணும், ஓடணும். ஒருத்தன் வரும்போது அவன் எப்படி வர்றாங்கிறது தன்னாலே வாயிலிருந்து என்ன செய்யணும், எல்லாம் தன்னால் இந்த குணங்கள் நம்மகிட்ட கோபம் வெறுப்பு பகை இருக்கிற மாதிரி இந்த சோபங்கள் தன்மைகள் தன்னாலே வந்துட்டு இருக்கும். இது நடக்கிறது வரைக்கும் நான் காத்திருப்பேன். அது வரைக்கும் நான் இந்த வேலையை என்ன செய்ய மாட்டேன். அதுக்குரிய நேரம் நெருங்கிச்சு, அதுக்குரிய வளர்ச்சி வந்துடுச்சு. எனக்கெல்லாம் தெரியுது. அதான் சொல்கிறேன், என்னால் இப்போ சின்ன விஷயத்தை கூட என் இஷ்டத்துக்கு எதுவும் பண்ண முடியலை. எல்லாமே நல்லா நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் தயவு செஞ்சு உங்களுக்கு நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் தனித்திருங்கள். இந்த வார்த்தைகளை சொல்லி நீங்கள் என்ன செய்ய நிரப்புங்கப்பா. எனக்கு ஒரு ஸ்தலத்தில் மேலே உள்ளதை நான் பார்க்குறேன். அந்த மேலே உன்னதங்களுடைய அந்த தன்மைகளை, குணங்களை எனக்கு தாங்க, ஆற்றலை எனக்கு தாங்க, சக்தி எனக்கு தாங்க, ஞானத்தை எனக்கு தாங்க. ஞானத்தோடு நான் வாழணும், ஞானத்தோடு நான் பேசணும். இப்படி நீங்கள் ஆண்டவரோடு உரையாடி பேசி நீங்கள் ஆண்டவரோடு நேரத்தை செலவிட்டால் கடவுள் உங்கள் கூட இருந்து உங்களை வழிநடத்தி நீங்கள் உணர முடியும். கைது தெரிஞ்சு. அதனால் இதோடு இந்த நிகழ்ச்சியை என்ன செய்யறேன்னா நிறைவு செய்கிறேன். அடுத்து நம்ம ஃபுல்லாக அன்றைக்கி அபிஷேகத்துக்குள்ள ஒரு ஜெப அனுபவத்துக்குள்ளே என்ன செய்யும், ஒரு 2 மணி நேரம் ஃபுல்லாக அதான் சொன்னால் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவேன், உங்களுக்கு நிரப்பி விட்டுருவேன். அதில் நிரம்பிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் போகும்போது மிகப்பெரிய பரலோகத்தினுடைய ஆற்றலாலும் சக்தியாலும் ஞானத்தினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டு இந்த இடத்தை விட்டு போவீர்கள். கைது செஞ்சுவோம். அதனால் ஒரு 5 நிமிஷம் பிரேக். இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம், நம்ம